அதாவது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி அதனுடைய முக்கியமான அளவுகோல் என்பது ப்ரொஃபஷனல்ஸ் எந்த அளவுக்கு ஒரு கட்சியில சேர்றாங்க அப்படிங்கிறது அந்த கட்சி வளர்ச்சியினுடைய அளவுகோல். லாயர்ஸ் வழக்கறிஞர் என்பது ஒரு ப்ரொஃபஷனல், டாக்டர் என்பது ஒரு ப்ரொஃபஷனல். அவங்களை பார்க்கும் பொழுது சமுதாயத்தினுடைய குறியீடு நமக்கு தெரியும். இவ்வளவு லாயர் வர்றாங்க அப்படின்னா சமுதாயத்தோட மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஒரு வழக்கறிஞருக்கு இருக்கிறது. மக்களுடைய வெள்ளோட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வழக்கறிஞருக்கு இருக்கிறது. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் வழக்கறிஞர் தமிழக பாஜகவுக்கு வந்து ஒரு செயற்குழுவில் பங்கு பெறாங்கன்னா அடித்தட்டுல கீழே சமுதாயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு இருப்பது என்பது அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது. அதனுடைய சாட்சியாக பேரோமெட்ரிக் சக்சஸ் என்று சொல்வார்கள். அந்த பேரோமீட்டராக இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி இந்த பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. நான் கட்சியில் சேர்ந்த பொழுது புதிதாக மாவட்ட சுற்றுப்பயணம் செல்லும் பொழுது எங்க போனாலும் கூட பால் கனகராஜ் அண்ணன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு 5-6 பேர் அங்க இருப்பாங்க. இது திருநெல்வேலியிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, திருவள்ளூர்லேருந்து, கரூர்லேருந்து எல்லாத்துலையும் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அவருடைய பேக்ரவுண்ட் தெரியல. ஒரு நாள் பேசும்பொழுது அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா என்ன நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து இதற்கு முன்னாடி ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்தேன், தமிழ் மாநில கட்சி என்று. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் சேரும் பொழுதே பல்லாயிரக்கணக்கான என்னுடைய சகோதர சகோதரிகளை கொண்டு வந்து இணைத்த இந்த கட்சியில் இப்போது நான் இந்த பொறுப்பில் இருக்கின்றேன் என்று. அதனால் சில தலைவர்கள் வந்து அந்த பொறுப்புக்கு அழகு சேர்ப்பார்கள், சில பொறுப்புகள் அந்த தலைவருக்கு அழகு சேர்க்கும். நம்முடைய பால் கனகராஜ் அவர்களை பொறுத்தவரை இந்த பொறுப்புக்கும் இவர் அழகு, அவருடைய பெயருக்கும் இந்த பொறுப்பு ஒரு அழகு என்பதை சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மேடையிலே நம் மாநிலத்தினுடைய அற்புதமான பொதுச் செயலாளர்கள் 2 பேர் இருக்கின்றார்கள். நம்முடைய கருணாகராஜன் அவர்களும் ஜி.கே. செல்லகுமார் அவர்களும். காலத்தினுடைய அருமை கருதி அதிகமாக அவர்கள் பேச முடியவில்லை. அற்புதமான பேச்சாளர்கள், நிறைய பேச வேண்டும் என்று வந்திருந்தார்கள். அதனால் நான் மன்னிப்பு அவர்களிடம் கேட்க வேண்டும். நான் தான் அவசர அவசரமாக அவங்களை 2 நிமிஷத்தில் முடிக்க சொல்லி சொன்னேன். அதே போல நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் ராஜா அவர்கள் இன்னைக்கு போட்டு அந்த கோட்டை பத்தான் தெரிஞ்சது அவர் லாயர்னு. ஏன்னா அற்புதமான பேசக்கூடியவர், ஒரு அரசியலை வந்து நயமா பேசுகிற ஒரு பண்பு அவருக்கு இருக்கு. இப்போ பார்க்கும் பொழுதுதான் தெரியுது அவர் லாயர் பாஸ் ஆகாமல் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அவரோட பாஸ் ஆகியிருந்தாருன்னா எந்த அளவுக்கு பேசுவாருன்னு. அதனால் நம்ம ராஜா அண்ணன் அவர்கள், நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா சுமதி வெங்கடேசன் அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லி அற்புதமாக 2 நிமிஷத்திலே பேசி அமர்ந்திருக்கின்றார்கள். நம்முடைய அணி பிரிவினுடைய தலைவர்கள் 2 பேர் வந்திருக்கின்றார்கள். ஓபிசி அணியினுடைய தலைவர் லோகநாதன் அவர்களும் மீனவர் அணியினுடைய தலைவர் அண்ணன் சதீஷ் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, முக்கியமான 3 மனிதர்கள் இந்த மேடையை அலங்காரம் செய்துவிட்டு 2 மனிதர்கள் சென்று விட்டார்கள். நம்முடைய அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் சங்கர் நாராயணன் அவர்களுக்கும், நம்முடைய அசிஸ்டன்ட் சாலிசிட்டர் ஜெனரல் ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய முன்னாள் அசிஸ்டன்ட் சாலிசிட்டர் ஜெனரல் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழக்கறிஞர் பிரிவினுடைய 2 முக்கியமான துணை தலைவர்கள் அண்ணன் செங்கூட்டவன் அவர்கள், அவரை பற்றி நான் கேள்விப்படும் பொழுது சொன்னார்கள், அவர் ஒரு மாநிலம் தழுவிய ஒரு அமைப்பினுடைய ஒரு தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். லீகல் விங் சொசைட்டியினுடைய தமிழக தலைவராக இருந்து இந்த சென்னை பகுதியில் திறம்பட வேலை செய்யக்கூடிய அண்ணன் செங்குட்டுவன் அவர்களுக்கும், மதுரையை மையமாக வைத்து வேலை செய்யக்கூடிய நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் வழங்காமுடி அவர்களுக்கும், இந்த வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நிறைய முன்னோடிகள் வந்திருக்கின்றார்கள். எல்லாருடைய முன்னோடிகள் சார்பாக நம்முடைய மதன் கோபால் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வயது இருந்தாலும் கூட எப்பொழுதும் அந்த எழுச்சியை வைத்துக் கொண்டு இந்த கட்சிக்காக அரும்பாடுபடக்கூடிய தலைவர்கள் அவரும் ஒருவர். இந்த வழக்கறிஞர் பிரிவினுடைய பிரபாரி, மிக முக்கியமான ஒரு தலைவர். இதற்கு முன்னால் இந்த பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த மாவட்டத்தினுடைய திருவள்ளுவர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கும் 2 மனிதர்களுக்கு நான் கடைசி வரை வைத்திருக்கின்றேன். ஒருவர் நம்முடைய இதற்கு முன்பு பேசிவிட்டு முன்னாள் மாநில தலைவராக இருந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை வேல் யாத்திரையில ஏற்படுத்தி 4 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி அவர் வந்த பாதை மிக கடினமான பாதை. இந்த ஒரு யாத்திரை ஒன்று நடந்தது ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக. இந்தியா தழுவிய யாத்திரை. அந்த யாத்திரையின் ஒரு அங்கமாக
அந்த தலைவருடைய சிறிய கிராமத்திற்கு செல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாமக்கல் மாவட்டத்திலே கோனூர் என்கின்ற ஒரு சிறிய கிராமம் அது. அந்த கிராமத்திற்கு செல்லும் பொழுதுதான் அந்த தலைவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இவ்வளவு கடினமான ஒரு பாதையில் வந்திருக்கின்றார் என்று நம்முடைய எல் முருகன்ஜி அவர்கள் அந்த கோனூருக்கு சென்று பார்க்கும் பொழுதுதான் முருகன் அவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். வெளியே சென்னையிலிருந்து பார்க்கின்ற முருகன் வேறு, இணையமைச்சராக பார்க்கின்ற முருகன் அவர்கள் வேறு, முன்னாள் மாநில தலைவராக நாம் பார்க்கின்ற முருகன் அவர்கள் வேறு. ஒரு மிகச்சிறிய கிராமம், ஏழையினும் ஏழை என்று சொல்லக்கூடிய அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த கிராமத்திலே பிறந்து அவருடைய பாட்டனார் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலை செய்து அவருடைய தந்தை தாயார் விவசாய கூலிகளாக இருந்து ஒரு மகனை பெற்றெடுத்து அந்த மகனை வளர்த்து நம்முடைய சங் பரிவாரால் கண்டெடுக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியினால் பட்டை தீட்டப்பட்டு எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய வழக்கறிஞர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இன்று மிகப்பெரிய பொறுப்பிலே டெல்லியில் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை இங்கே செய்திருக்கின்றீர்கள். அதனால் இந்த மாநிலத்தினுடைய தலைவராக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த கட்சியினுடைய உயிர்ப்பே இதை போன்ற சாதாரண மனிதர்கள் இந்த கட்சியிலே வளர்ந்து கட்சியும் வளர்த்தி மிகப்பெரிய பொறுப்பிலே அமர்ந்து மக்கள் பணியை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அந்த வாய்ப்பை கொடுக்கும். அதே போல பல முருகன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக எனக்கு தெரியும், நீங்களும் பட்டை தீட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள், கட்சியும் உங்களை பட்டை தீட்ட வேண்டும். அது நடக்கும், அடுத்த ஒரு 2-3 வருடத்திலே நடக்கும். நீங்களும் கூட முருகன் ஐயா அவர்களைப் போல மிகப்பெரிய பொறுப்புக்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நான் பேசுகின்றேன் 2 நிமிடம் ஆன பின்பு எதற்காக வழக்கறிஞர் முக்கிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நான் பேசுகின்றேன். இரண்டாவது, நான் ஒரு சிறு குழந்தையாக இருந்து இந்த பெயரை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பக்கத்து ஊரவர், நான் மேய்க்கின்ற அதே ஆட்டையை அவரையும் மேற்கின்றார். என்னுடைய ஆடு சாப்பிட்ற புள்ளத்தான் அவருடைய தோட்டத்தில் அதே ஆடு சாப்பிடுது. இருவரும் கூட ஒரு விவசாயிகளாக எப்போதும் பெருமைப்பட்டுக் கொள்வோம். முதலில் இருந்தது காங்கிரஸ் கட்சி, ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அந்த பகுதி முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் அற்புதமான வேலையை செய்து ஒரு காலத்திற்கு பின்பு தேசியம் என்பது உண்மையாலும் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இருக்கிறது என்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து பல பொறுப்புகளிலிருந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை அண்ணன் கார்வேந்தன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான பேசக்கூடிய மனிதர், சமுதாயத்தை முற்றிலுமாக உணர்ந்த ஒரு மனிதர். இப்போதும் கூட இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை பற்றி ஒரு விஷயத்தை தெரிய வேண்டும் என்றால் ஒரு சின்ன ஃபோன் போட்டிங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிசி விஷயத்தை பற்றி ஒரு விரல் நுனியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரும் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய சிறப்பு. அரசியலுக்கும் வழக்கறிஞருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்திலே 1946 ஒரு கான்ஸ்டியூஷன், அதுக்காக ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்து இந்தியா முழுவதும் நம்முடைய எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக குறுகிய காலத்திற்கு எம்பிக்கள் சென்று டெல்லியில் அமர்ந்திருந்தார்கள். அவருடைய முக்கியமான வேலை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த எம்பிக்களுக்கு முக்கியமான வேலை. அந்த எம்பிக்கள் இருந்து உருவான கமிட்டி தான் நம்முடைய டிராஃப்டிங் கமிட்டி. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த 1946 தேர்தலிலே பங்கு பெற்று வெற்றி பெற்று சென்ற எம்பிக்கள்ல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வழக்கறிஞர்கள். 50% எம்பிக்கள் யாரு? நாம் குடியரசாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த அந்த சபையில 50% எம்பிக்கள் வந்து வழக்கறிஞராக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பெருமையின் காரணமாகத்தான் நீங்களும் அந்த அற்புதமான அந்த கருப்பங்கியை அணிந்து இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். நானும் கூட கரைப்படியாத ஒரு கரை வேட்டியை கட்டுக்கொண்டு இங்கே உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், அந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பு நாள். அதனால்தான் நம்முடைய வழக்கறிஞர்கள் எப்பொழுதுமே நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய பொறுப்பை அலங்கரித்தவர்கள். நம்முடைய குடியரசுத் தலைவர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக, ஏன் நம் நாட்டினுடைய பிரதமராக, கேபினட் மந்திரிகளாக அவர்கள் செல்லாத பொறுப்புகள் எதிலும் இல்லை. அதனால்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே இவ்வளவு வழக்கறிஞர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தம். காரணம் என்னவென்றால், அடுத்த கட்ட தலைவர்களாக அடுத்த கட்ட பொறுப்பு இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது, இன்னும் அந்த 5 வருடத்திலே ஆட்சிக்கு வரும்பொழுது நமக்கு தேவை 234 எம்எல்ஏக்கள், நமக்கு தேவை 40 எம்பிக்கள், நமக்கு தேவை கவர்னன்ஸிலே அமர்ந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பதற்கு நல்ல மனிதர்கள். அது அனைத்தும் ஒரு நேரத்திலே கலவையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய வழக்கறிஞர்கள். அதனால் நான் எப்போதும் கூட நம்முடைய பால் கடராஜ் அண்ணன் சொல்லுவோம், அண்ணா எப்பவுமே ஃபியூச்சரில் திங்க் பண்ணும். நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது
அப்போது அமைச்சர்களாக, எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக உருவாக்குவதற்கு இப்ப நம்ம பாடுபடும். நம்ம வந்து இன்னைக்கு பத்தி யோசக்கூடாது. என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை, பாஜகவுக்கு உங்களால் பெருமை, பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களால் பெருமை. இன்னைக்கு 1000 பேர் நீங்க வந்திருக்கீங்க பொழுது நீங்கள் புத்துணர்ச்சியோக செல்கிறீங்களோன்னு தெரியல, இந்த மேடையிலிருந்து நாங்கள் புத்துணர்ச்சியோடு செல்கின்றோம். இவ்வளவு ப்ரொஃபஷனல்ஸ், இவ்வளவு பேர் தமிழ்நாட்டிலிருந்து வேலையை விட்டுட்டு, ஒரு நாள் கோர்ட்டு வேலையை விட்டுட்டு, ஒரு நாள் முக்கியமான கிளையண்ட் வேலை இருக்கும், அதெல்லாம் வேண்டாம் என்று தூக்கி போட்டு விட்டு, நைட் நிறைய பேர் தூங்கி இருக்க மாட்டீங்க. தூத்துக்குடியிலேருந்து வரணும்னா கிட்டத்தட்ட 700-750 கிலோமீட்டர் காரில், பஸ்ஸில், வேனில் வந்து, ட்ரெயினில் வந்து இன்னைக்கு காலையிலிருந்து இங்கே காத்திருந்து நீங்கள் சொல்கின்ற ஒரே ஒரு மெசேஜ் என்னன்னா, நீங்கள் தயாராகி விட்டீர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு, உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு நாங்கள் தயாராகி விட்டோம். அதனால் நல்லது நடக்கட்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, மறுபடியும் பால் கனகராஜன் அவர்களுக்கும், ராஜேந்திரன் ஜி அவர்களுக்கும், இங்கே மதன் கோபால் ஜி அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய துணைத் தலைவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுடைய நாள் சிறப்பான நாளாக அமையட்டும், சிறப்பான வருடமாக அமையட்டும். பாரதிய ஜனதா கட்சியிலே உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கட்டும் என்று ஆண்டவன் வேண்டிக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.